அவருடைய வார்த்தையை நேசிக்கலன்னா நீங்க இயேசுவை நேசிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா வார்த்தை தான் இயேசு. நீங்க கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுனீங்கன்னா கர்த்தர் உங்க மேல மட்டும் இல்ல, உங்க சந்ததி மேலேயே அன்பு வைப்பார். உங்க போதகரை, உங்க ஊழியக்காரனை நேசிங்க, அவங்க ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. பாவத்தை ஏத்துக்க வேண்டாம், ஆனா பாவிகளை ரட்சிக்கிற இயேசுவிடத்தில் அவர்களை கொண்டு வர்றதுக்கு நம்ம இருதயத்தில் அவங்க மேல அன்பு வைக்கணும். Your responsibility towards His love. ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்புக்கு நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? நம்பர் 1, love the Lord your God with all your heart, with all your mind, and with all your strength. உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதை தவிர வேற உன்ட்ட என்னத்தை கேட்டாரு? லவ் thy God. உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும். பலன்றது சரீரம், ஆத்மான்றது டெசிஷன் மேக்கிங், முழு இருதயம் உங்க ஸ்பிரிட், பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட்ல லவ் காட். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்புடைய பிள்ளைகளே, இதை கர்த்தர் சொல்லுவதற்கு காரணம் இதே வசனம். லேவியராமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலையும் ஆண்டவர் சொல்றாரு, do not seek revenge or bear a grudge against anyone among your people, but love your neighbor as thy own self. படிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. Number 1, love your God. Number 2, love your neighbor. Number 3, love God's word. தேவனுடைய வார்த்தையின் மேல் அன்பு செலுத்த வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். John 14:15 says, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். If you love the Lord, you will love the scriptures. சில பேருக்கு இயேசுவை நேசிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு பைபிள் வாசிக்க பிரியம் இல்லை. ஒரு சாப்டர் கூட வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு பிரியம் இல்லைன்னா உங்க அன்பு என்ன மாதிரி அன்பு? How do you tell God that you love Him? By reading and obeying His commandments. அவருடைய வார்த்தையை நேசிக்கலன்னா நீங்க இயேசுவை நேசிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா வார்த்தை தான் இயேசு. The love for the scriptures. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. John 5:39 இப்படியாக சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. The word gives testimony about me. Jesus says, ஆராய்ந்து பாருங்க, அதுல உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதே வேர்டு தான். வேர்டு நீங்க இயேசுவை நேசிச்சீங்கன்னா வேர்டை நேசிப்பீங்க. சொல்லுங்க ஆமென். First, love the Lord your God. Second, love your neighbor. மூன்றாவது, love the scriptures, the word of God. Number 4, love the sanctuary of God. தேவனுடைய ஆலயத்தின் மேல் நீங்கள் பிரியம் வைக்க வேண்டும். ஆலயத்தை மேல்னா ஆண்டவர் மேல. சங்கீதம் 122:1 சொல்லுது, I was glad when they said to me, let us go to the house of the Lord. கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் மாறுங்க என்று சொன்னபோது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியா இருந்தேன். I was so glad because I love the Lord. சங்கீதக்காரன் சொல்றார், 1000 நாள் இருப்பதை பார்க்கிலும் ஒரு நாள் உம்முடைய பிரகாரத்தில், உங்க பிரகாரத்துல நான் போற ஒரு நாள். யாராவது ஒரு ஆமென் சொல்லு. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென். So the love for the sanctuary. எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை என்ன பண்ணுங்க? சில பேருக்கு அற்புதம் வேணும், ஆனா ஆராதனைக்கு வர மாட்டாங்க. They want miracle but they won't come to the church. They won't honor the church. இன்னைக்கு கர்த்தர் உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். ஆலயத்தை நேசிக்கிறவர்களுக்கு
நான் மறுபடியும் சொல்கிறேன், 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட வந்து என் வேலைக்காரன் சொஸ்தமாகணும்னு சொல்லி கேட்க வர்றான். அப்போது கூட இருக்கிறவங்கெல்லாம் அந்த 100க்கு அதிபதிக்கு சிபாரிசு பண்ணுறாங்க, இவன் கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிறான். He loves the sanctuary. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டினான் என்று அவங்க சொன்னாங்களாம். உடனே ஆண்டவர், நான் உன் வீட்டுக்கு வரேன்றார். வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன். ஆண்டவர் அவன் வார்த்தையை கேட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வேலைக்காரன் சொஸ்தமாயிட்டு. Because he loved God's people, he loved the sanctuary of God. நீங்க கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுனீங்கன்னா கர்த்தர் உங்க மேல மட்டும் இல்ல, உங்க சந்ததி மேலேயே அன்பு வைப்பார். நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்க தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆலயத்தோட நில்லுங்க, உங்க பாஸ்டரோட நில்லுங்க. Stand with your pastor, stand with your church. See, we are an apostolic church. நான் பேசுறது எல்லா சபைகளுக்காகவும் பேசுறேன். உங்க சபையின் ஊழியரை நேசிக்கணும், உங்க சபையினுடைய ஊழியத்தை நேசிக்கணும், உங்க சபையினுடைய காரியத்தை ஆவலோடு வந்து செய்யணும். பாஸ்டர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி, வாங்க இந்த வாரம் நீங்க காணிக்கை எடுக்கணும், இந்த வாரம் நீங்க ஜெபம் நடத்தணும், இந்த வாரம் நீங்க வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு உங்களுக்கு ஆண்டவர் வெத்தலைப்பாக்கு தாம்பழத்தட்டு வச்சு உங்களை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அவரை நேசிச்சீங்கன்னா அவருடைய ஆலயத்துக்கு ஓடி வருவீங்க. நீங்க அவரை நேசிச்சீங்கன்னா, ஐயோ இன்னைக்குமா நான் வந்து சர்ச்சுக்கு போகணும், ஒரு நாள் தூங்கி ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்குமே, இவர் வேற காலங்கத்தால் 5 மணிக்கு ஆராதனையை வைக்கிறார் அப்படின்னு வராது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எப்போ போகலாம்? 4:30 மணிக்கே ஓடி வந்து உட்காருவீங்க. எப்போ ஆராதனை ஆரம்பிக்கும், எப்போ சர்ச்சில் துதி எழும்போம், அதுதாங்க அன்பு. சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. Love the sanctuary. Number 5, love the saints of God. நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நேசித்து அவர்களுக்கு செய்கிறத கர்த்தர் நிச்சயமா கணக்கு வைப்பார். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே என் நாமத்தில் வருகிறவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதற்குரிய பலனை அடையாமல் போகான்னு வேதம் சொல்கிறது. அவன் விடவே மாட்டேன். நான் என் நாமத்தில் வரவங்களுக்கு அதனால தான் நான் எல்லார் வீட்டுக்கும் விசிட்டிங் போகும்போது ஒரு டம்ளர் தண்ணியை வாங்கி குடிச்சிடுறேன். ஒரு வீட்டுக்கு போனால் அவ்வளோ சந்தோஷம். அவங்களுடைய முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். சிறு சிறு இடங்களுக்குள்ள வண்டி நிப்பாட்ட முடியாத இடத்துக்குள்ளெல்லாம் போய் அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது பக்கத்து வீட்டில் இருந்துலாம் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. அவ்வளோ அன்பு, அவ்வளோ சந்தோஷம். அதை பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ நாள் நான் பட்ட பிரயாசம்லாம் பஞ்சா பறந்து போச்சு. அந்த அன்பு தாங்க என்னை இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஓட வச்சிருக்குது. அந்த மக்கள் எனக்கு கொடுக்குற அந்த அன்பு தான் என்னை இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சிருக்குது, ஊழியம் செய்ய வைக்குது. உங்களுக்கு சொல்கிறேன், பிலாங் டு யுவர் சர்ச், லவ் யுவர் சர்ச் அண்ட் பிளஸ் யுவர் பாஸ்டர். வாரம் வாரம் ஒரு சின்ன பையங்க, ஸ்டண்ட் மாஸ்டருடைய பையன், இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு அவங்க பேரண்ட்ஸுக்கு அவங்க அம்மாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். அதை இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறான் சர்ச்சுக்கு. வாரம் வாரம் நம்ம ஆனிவர்சரிக்கு அவன் ஒரு கேடயம் தனியாக பண்ணி கொண்டு வரான். பர்த்டேக்கு என் படம் போட்டு ஒரு கப்பு போய் டிசைன் பண்ணி வாங்கி வாரம் வாரம் ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறான். எனக்கு அவமானமாக இருக்குது. நான் உட்காந்து மெசேஜ் எடுக்கிறதுல அவனுக்கு கிஃப்ட்டு எங்கே போய் சனிக்கிழமை போய் வாங்குறது. ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எனக்காக கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து, டே ஏன்டா வேணாண்டா. இது பாருங்களேன், இவர் தான் அவரு. இது வந்து அப்படியே லைட் அடிக்குமா, நைட்டில் இதை போட்டிங்கன்னா உங்கள் ரூமில் ஸ்டாராக இருக்கும் பாஸ்டர். அந்த பிஞ்சு உள்ளத்துக்கு யாருங்க சொல்லி கொடுத்தா? இன்னொரு வீட்டுக்கு போகிறேன், பாட்டு சின்ன பிள்ளை பாடுது, என்னை பார்த்து ஒளிஞ்சிக்குது. அவங்க எல்லாம் அந்த பாடல்களை பார்த்துருக்காங்க. இதனால என்ன, தேவனிடத்தில் அவங்க அன்பு செலுத்துறாங்க. நமக்குள்ள இருக்கிற இயேசுவை அவங்க நேசிக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? உங்கள் போதகரை, உங்கள் ஊழியக்காரனை நேசிங்க, அவங்க ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிறியில் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை கர்த்தருக்கே செய்யுங்க. எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் இருக்கிறார், என் கண்ணாடி ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னா எனக்கு கண்ணாடி வாங்கி கொடுப்பேன்னு ஒத்த காலில் அவர் நிற்பார். இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க ஒரு தேசத்தில், அவங்க எனக்கு ஷூ வாங்கி தரது அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஒவ்வொரு தடவை எனக்கு போகும்போது எனக்கு 2 ஷூவை வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு ஃபார்மலு, ஒரு டெய்லி நடந்து போகிறதுக்கான அந்த ஸ்கெச்சஸ் ஷூ. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் இருக்கிறாங்க. அந்த அன்பு வந்து என்னென்னா, இட் ஷோஸ் தட் யூ ஆர் மோர்
லவ்விங் காட், ஆண்டவரையும் அவர் ஊழியத்தையும் வார்த்தை பிரகடனத்தையும் அதிகமாக நேசிக்கிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? கடைசியாக ஒரே ஒரு அன்பை சொல்றேன், இதை மட்டும் விட்டுறாதீங்க. பாவிகளை நேசிக்கும்படி உங்க இருதயத்தில் மனதுருக்கம் இருக்கணும். பாவிகளை உலகம் ரிஜெக்ட் பண்ணும், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன தெரியுமா செய்யணும்? பாவத்தை ஏற்றுக்க வேண்டாம், ஆனால் பாவிகளை ரட்சிக்கிற இயேசுவிடத்தில் அவர்களை கொண்டு வர்றதுக்கு நம்ம இருதயத்தில் அவங்க மேலே அன்பு வைக்கணும். இதை விட பெரிய அன்பு உலகத்தில் எதுவுமே இல்லை. உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகிக்கணும். இதை விட பெரிய அன்பு உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த இப்படிப்பட்ட அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்பும்படி எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, இன்றைக்கும் கர்த்தர் அந்த அன்பினாலே உங்க வாழ்க்கையில திருப்பு முனையை தரப்போகிறார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.